நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1827ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் என் கண்ணில் ஒரு வயதான தம்பதியர் இருவர் அருகருகில் அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அழகான காட்சி தென்பட்டது. தம்முடைய இளமை பருவங்களை மனதில் நினைத்து சிரித்து தாம் வாழ்ந்த அருமையான வாழ்வை திரும்பி பார்த்து மகிழும் இவர்களை கண்டதும் என் மனம் ஆனந்தமடைந்தது. ஞாபகம் என்பது உள்ளவரைதான் வாழ்வை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். அந்த மூளை சற்றே பிசகியோ அல்லது அதன் திறன் குறைந்தோ ஞாபகம் இழந்துவிடின் வாழும் வாழ்க்கை நரகமாய் மாறும். இதை என் அனுபவத்திலும் எங்கள் வீட்டில் நடந்த சில நிகழ்ச்சிகளின் மூலமும் தெரிந்து கொண்டேன். வாழும் வாழ்வே சலித்து போகும், ஏன் வாழ்கிறோம் என்றே நமக்கு தோன்றிடும். இந்த படத்தை கண்டதும் அந்த ஞாபகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதினால் என்ன என்று தோன்றியதன் விளைவே இந்த கவிதையும் அந்த ஞாபகத்தைச் சேர்ந்த ஒரு பின்னணி பாடலும். நீங்களும் உணர்வீர்கள், அனுபவித்திருப்பீர்கள், இதையும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். கவிதையின் தலைப்பு: மறவா இதயம் தெய்வ வரந்தான், பிறவா வரத்தை மனிதன் இறந்தான். மறதியே இல்லா வாழ்க்கை கொடிது கொடிது, சிறந்தது அற்றவை அன்றே முற்றும் மறத்தல் இனிது. திறந்த புத்தகம் போலே நல் அனுபவப் பதிவுடன் வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல் நன்று கனிந்து. இறத்தல் வரைக்கும் நடக்கும் அனைத்தும் ஞாபகமிருப்பின், சித்தம் கலங்கி பைத்தியமாகி அனைவரும் திரிவோம். மறத்தல் மாபெரும் வரமென மெத்தப் படித்த வைத்திய மேதையர் ஓங்கி உரைத்ததும் அறிவோம். கருவறை தன்னில் 2ஆம் திங்களில் உருபெறும் மூளை, 25 அகவை வரையில் அனுபவம் திரட்டி ஆளென விரியும். 2ஆய் பிரிந்து செயல்படும் தலைமைச் செயலக மூளை, இடம் வலதெனவே கட்டளையிட்டு மெய்யாட்சியும் தானாய் புரியும். தரவுகள் திரட்டி சிரசுரை மூளை படிமச் சிறையில் அடைத்தே வைக்கும். வருமெதிர்காட்சியை பொருளை பசுமலர் பட்சியை, மனிதர் யாவையும் இனங்கண்டதையே வகையாய் பிரி. குருதி குறைந்தால் மூளை சுருங்கும், ஞாபகம் தேயும், சுருதியும் மாறும், தினசரி வேலைகள் பேதங்காணும். சருகன மேனி சுருங்கிட மெய்யது சலித்தே ஓயும், வாழும் வாழ்க்கை போதும் என்றொரு சிந்தனை தோணும். குருதி குறைந்தால் மூளை சுருங்கும், ஞாபகம் தேயும், சுருதியும் மாறும், தினசரி வேலைகள் பேதம் காணும். சருகன மேனி சுருங்கிட மெய்யது சலித்தே ஓயும், வாழும் வாழ்க்கை போதும் என்றொரு சிந்தனை தோணும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன்.